சேனல் 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு சினி அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அஜித் அவர்கள் பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தா அந்த ரிலீஸ் டேட்ட வந்து மாத்தி வச்சுட்டாங்க. சோ அதனால என்னப்பா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது மாத்துனனால எல்லாருமே செம்ம சோகமாயிட்டாங்க. சோ இப்ப அஜித் ரசிகர்களுக்கு வந்து அதுக்கு பதிலா இன்னொரு ட்ரீட் குடுத்திருக்காங்க. என்னன்னா அஜித்தோட குட் பேட் அக்லி படம் வந்து வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதாம். இத வந்து அபிஷியலாவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இத கேட்டதுல இருந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி மூட்ல இருக்காங்க. அதே மாரி விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டும் சொன்னா இன்னுமே வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நெனைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மலையாள மூவிஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து மலையாளத்தில எடுத்து வந்ததுக்கப்புறம் தமிழ் டப்ல வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டுருப்போம். அந்த மாரி இந்த 2025ல வந்து இப்போ ஒரு மலையாள மூவி வந்து தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்து பேர் தான் வந்து ஐடென்டிட்டி. மலையாளத்தில நமக்கு ரொம்ப புடிச்ச ஆக்டர் வந்து டொவினோ தாமஸ், அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அப்புறம் சாக்லேட் பாயா இருந்து இப்போ வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணிட்டு இருக்க வினயுமே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அகில் பால் அண்ட் அனீஸ் கான் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த படம் வந்து மலையாளத்தில வந்து செம்மையா வந்து போயிட்டுருக்கு. அதே மாரி தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் ஆயுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 நாள்ல வந்து வேர்ல்டு வைடா எவ்வளோ வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 கோடிக்கு மேல வசூல் அடிச்சிருக்காம். அதனால இந்த 2025 ஸ்டார்ட்டிங்லேயே வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் வெற்றிய வந்து இந்த ஐடென்டிட்டி படம் தான் வந்து பதிவு செஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அஜித்துக்கு ஆக்சிடென்ட்டா? அஜித் வந்து இப்போ நடிக்கிறத தாண்டியுமே கார் ரேஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு. அதனாலேயே அவருக்கு வந்து ரேசிங் அப்படின்னு சொல்லி ஒரு டீமுமே வச்சிருக்காரு. துபாய்ல கார் ரேஸோட பயிற்சியில வந்து அஜித் அவரோட டீமும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக சிங்கப்பூர் போன அஜித் அவரோட ஃபேமிலியும் வந்து அவங்களோட ஃபேமிலியை சென்னை அனுப்பிட்டு திரும்பவுமே அவர் வந்து துபாய்க்கு வந்து வந்துட்டாரு. அப்போ வந்து கார் ரேஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு பார்த்தா அஜித்தோட கார் ரொம்ப வேகமா அந்த ரேஸ் ட்ராக்ல போனப்போ சைடுல இருந்து இந்த பேரிகார்ட் மேல இடிச்சு காரோட ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாவே நொறுங்கிருச்சு. ஆனா நல்ல வேளை அஜித்துக்கு எந்த ஒரு காயமுமே இல்லாம தப்பிச்சுட்டாராம். இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாவே செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் வந்து நம்ம சூர்யா அவர்கள் பத்தின ஒரு அப்டேட் தான். சூர்யா வந்து நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன கங்குவா படம் வந்து நெறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த படத்துல வந்து சவுண்ட் அதிகமா இருக்காது இதுன்னு சொல்லி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன உடனே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கல. ஆனா அதே படம் ஓடிடில ரிலீஸ் ஆனப்போ வந்து எல்லாருமே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்ற மாரி வந்து படம் அவ்ளோ மோசம்லாம் இல்லப்பா, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்மே வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப என்ன இந்த படத்த பத்தின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025க்கான ஆஸ்கர் தகுதியுடைய படங்களோட லிஸ்ட் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல இந்திய சினிமாவோட சார்புல வந்து தகுதியுடைய படங்கள்ல கங்குவா படமே வந்து செலக்ட் ஆயிருக்காம். அது மட்டும் இல்லாம மலையாளத்துல வந்து வெளிவந்த ஆடு ஜீவிதம் படமுமே இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்குறப்போ தியேட்டர்ல வந்து அவ்வளோ ஓடாத படம் எப்படிப்பா ஓடிடிலே ஓடுது, ஆஸ்காருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து கங்குவா படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உண்மையாலுமே வந்து மத்தவங்க சொன்ன மாரி படம் வந்து மோசமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா வந்து இல்லப்பா படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹானஸ்ட்டா யோசிக்கிறீங்களா? அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இது மாரி சினி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேனல் 5 சினிமாவ மறக்காம பாருங்க. அதுவரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.